சிம்பிள் ஸ்டைலில் வந்து பீட்ரூட் பொரியல் வந்து செய்யணும். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வீடியோவில் பாருங்கள். தேங்காய் மட்டும் போதுங்க. யூஸ்வலாக வந்து பீட்ரூட்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைப்போம், துவரம்பருப்பு போட்டு கூட்டு வைப்போம். ஸோ இன்றைக்கி வந்து தேங்காய் போட்டு ஒரு பொரியல் பண்ணலாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து துவரம்பருப்பு போட்டு கூட்டு எப்படி பண்ணலான்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பீட்ரூட் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போனா தான் நமக்கு சாப்பிடும் போது வந்து நல்லாயிருக்குங்க. இன்னொன்று வந்து வேகிறதுக்கும் இது வந்து கொஞ்சம் டைம் செலவாகும். அப்புறம் வந்து என்னென்னா ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து தேங்காய் வந்து துருவுறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை வந்து ஒரு இனுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. பீட்ரூட் வந்து நிறையா பேர் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து தேங்காய் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அட்லீஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸாவது வந்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஹெல்த் வைஸாக இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாங்க இப்போ நம்ம தாளிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம வந்து கடுகு போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போட்டலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் வந்து போட்டுடலாம். பீட்ரூட் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா இப்படி வதக்கி நம்ம வந்து வேக வைக்கும் போது சீக்கிரமாக வந்து நமக்கு வெந்துருங்க. இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்பவே தண்ணி வந்து சேர்க்காதீங்க. ஏன்னா காய் வெந்துடும். அப்புறம் வந்து தண்ணி நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் பக்குவமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் வந்து பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. உப்பு போட்டாச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் வெந்துருங்க. தண்ணி வந்து ஓரளவுக்கு நமக்கு வத்திருச்சு. இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ வந்து பீட்ரூட் வந்து நல்லா வெந்துடுச்சிங்க. நம்ம ஊற்றின தண்ணி எதுவும் சேர்ந்து கரெக்டாக வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நம்ம நசுக்கி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணலாம்னா தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேங்க. அதை வந்து ஆட் பண்ணலாம். இந்த தேங்காய் போடும்போது என்ன நோட் பண்ணணும்னா தண்ணி வந்து பீட்ரூட்டில் இருக்கக்கூடாதுங்க. தண்ணி நல்லா வற்றுனதுக்கப்புறம் நல்லா ட்ரையாக ஆன பிறகு வந்து தேங்காய் ஆட் பண்ணுங்கள். தேங்காய் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்தா போதுங்க. ரொம்ப வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து உடனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம போட்ட தேங்காவும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது தேங்காய் வந்து கலர் ரொம்ப வந்து சேஞ்ச் ஆகாமல் அதுக்கு முன்னாடி வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தான் ஹோட்டல்லலாம் வந்து பீட்ரூட் வந்து செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பீட்ரூட் செஞ்சுருக்கோங்க. அங்கே போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டாக இருக்கீங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.